வான்னு சொன்னாலுவ. ஒருவேளை ரெண்டு பேத்துக்குமே அவசரமா இருக்குமோ, எதுவும் பொதாருக்குள்ள ஏது போய் உக்காந்துக்கிட்டாளுவா? ஞம் ஞம் ஞம். முறுக்கு நல்லா இருக்கு. நாம்பளாம் சுட்டா ஒரு நாள் இப்படி சுருளு சுருளா வரமாட்டுக்கு, நீட்டமாவே தான் வருது. என்னன்னு முன்ன அதை கண்டுபிடிக்கணும். ஏன்டி உமா, எப்போ வர சொன்னா நீ எப்போ ஆடி அசைஞ்சு வர? நாங்கள் எம்பிட்டு நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கடைக்கே போயிட்டோம். நான் போய் ஒரு முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டு, அவள் டீ பார்சல் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கா அந்த நெட்டவள்ளி. அவள் எங்கே வாயை பார்த்துட்டு நின்றுக்கிறாள் தெரியல. முறுக்கு வாங்கின்னு வந்திய? ஏன் எனக்கு ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ஒன்னே ஒன்று வாங்கி அம்மின்னு அமைக்கிட்டே வர. ஆமாம், நீ வரவே இல்லை. அப்புறம் நான் எங்கிட்ட உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரது. அது இல்லாமல் நான் எங்கே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அந்த முறுக்கு சுடுற கடையில் அந்த அக்கா இல்லை, அவங்க ஒன்று டேஸ்ட் பாருன்னு சொன்னாங்க. அதை அப்படியே தின்னுக்கிட்டே வந்தேன். நாம் என்னைக்கிட்டே உமா காசு கொடுத்து வாங்கி கிடக்கு. நீயே சொல்லு பார்ப்போம். அது என்னமோ வாஸ்தவம் தான். சரி, என்னத்துக்கு வர சொன்னீங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னீங்க. எந்த வேலை கிடந்தாலும் விட்டு போட்டு வான்னு சொன்னீங்க. இங்கே வந்து பார்த்தா ரெண்டு பேத்தையும் காணோம். அப்படியே சொன்னா? அப்படி என்னத்துக்கு சொல்லியிருப்பா? ஒரு வேளை நீ அப்படி சொன்னாதான் சீக்கிரம் வருவேன்ட்டு சொல்லியிருப்பா. ஒன்றும் முக்கியமான விஷயம்னால சும்மா போன போட்டு அவசரமாவா சீக்கிரமாவான்னுக்கிட்டு நான் என்ன உங்களாட்ட வேலை எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்டி உமா, நான் நல்ல மூடில் இருக்கேன். வீணா என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியாது. மூடிக்கிட்டு இருந்துக்க வாய. வா, அப்படி உக்காரலாம். வேலை கிடக்காமல வேலை, சும்மா திரியிற நாய் நீ. உனக்கு என்ன வேலை கிடக்கு? வீட்டில் கடந்து எந்நேரமும் அந்த போனியே நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் பத்தாத்துக்கு டிவியில் அந்த சீரியலையே பார்த்து மூழ்கி கிடக்குறேன். அப்படி என்னத்தான் வருது அந்த சீரியலில்? சரி, அதான் வந்துட்டல்ல. ஆமாம், அவள் எங்கே போனா இன்னும் காணோம். டீ வாங்கிட்டு வர போனாலா இல்லை டீ பச்சியாவது எடுத்துகிட்டு வராளா? அவத்தான் ஒரு ஓட்ட வண்டி வச்சுக்கிட்டு இருப்பாள் அந்த ஸ்கூட்டி. அதை எடுத்துக்கிட்டு டூருன்னு உருட்டிக்கிட்டு போயிட்டு நேரம் வந்திருக்க வேண்டியதானே. பெட்ரோல் விற்கிற வேலைக்கு இந்த இருக்கிற டீ கடைக்கு அவள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வர ஆள். அவள் ஏன் எடுத்துகிட்டு போவாத போகிறான்? நேற்று அப்படித்தான் ஒரு அவசரப்படி பஸ்ஸுக்கு நேரம் ஆகிட்டு என்னை கொண்டு பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வான்னு சொன்னேன். அப்போ கூட வண்டியில் அவக்கூட பெட்ரோல் இல்லடி அப்படின்னு சொல்லிவிட்டா. அவள் போய் இன்னைக்கு டீ கடைக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிற முகரக்கட்டையை பாரு. அவளை போய் சொல்கிறா இவ. சரி விடு, எந்த ஆளையும் ஒளிஞ்சு போட்டோம், வரக்கெல்லாம் வரா. ஆமாம், நேற்றுக்கு உங்கள் வீட்டை தள்ளி ரெண்டாவது வீட்டில் அந்த ஆண்ட ஒரு வீடு இருக்குதுல்ல, அந்த வீட்டில் என்ன ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் போலீஸ் வேறு 5-6 பேர் நின்றுட்டு இருந்தாங்களே, என்ன சமாச்சாரம்? நேற்று எப்போ போலீஸ் வந்தாங்க? அது 2 நாளைக்கு முன்னாடி இல்லை. அதையே சொல்கிறா இல்லை நேற்று? எனக்கு தெரியாத. தெரிலடி, எனக்கு சரியாக தெரியலையா இருக்கும். ஆமாம், நீ சொல்கிற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி தான் நாட்டுங்குது. ஆமாம், என்னத்துக்கு வந்தாங்க? அது என்னமோ தெரியல கீதா. அது ஏதோ லவ் பிரச்சனையாட்டுங்குது. அந்த பையன் ஒருத்தர் இருப்பான்ல, 2வது பையனா 3வது பையனா, அவன் யாரோ ஒரு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். அவங்க அப்புறம் ஏதோ கேஸ் கொடுத்து அப்புறம் போலீஸ் வந்துக்குது. இவங்க வீட்டில் நிற்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே பூந்து தேடிக்கிட்டு இருந்தா அவங்க என்ன வீட்லேயே பூந்து உட்காந்துப்பாங்க. அட நம்ம பத்மினி அக்கா, வாங்கக்கா, வந்து இப்படி உட்காருங்க. இல்லை கீதா, உட்காரத்துக்குலாம் நேரம் இல்லை, நானும் போகணுப்பா. சரி போங்க. ஏட்டியா இல்லை ஏங்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொன்னா சட்டுன்னு போங்கங்கிற. பின்ன என்னக்கா, உக்காருங்கன்னா என்னமோ ரொம்ப தான் மினுக்குறீங்க. அப்படி உக்காருங்க, போகலாம். ஆருக்கு தான் வேலை இல்லாமல் இருக்குது. இல்லைம்மா, நெசமாலுமே வீட்டில் வேலை கிடக்கு. இந்த பிள்ளைங்க 2 பேத்தையும் துணியை துவைச்சி போட போய் அழைச்சி காய வைக்கணும். துணியை துவைக்கிறாங்களே, அதை அழைச்சி காய போடுறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? 2 பேர் இருக்கிறாங்களே, நீங்கள் சொல்லி போட்டு வரணும். இதை நீ பண்ணு, இந்த வேலையை நீ பண்ணுன்னு. நீங்கள் பாட்டுக்கு துவைச்சி போடுறது நான் வந்துடுறேன்னா அப்புறமேட்டுக்கு போய் அழைச்சிட்டு கிடப்பீங்களா? அட நீ வேற யாவுமா, 2 பேரும் எப்பேற்பட்ட பிள்ளைங்க தெரியுமா? இவ துணியை இவ பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டா, அவ துணியை அவ எடுத்து வச்சுக்கிட்டா. 2 பேரும் தனித்தனியாக துவைச்சிக்கிறாங்களாமா. அவளுக்கு அவ துவைக்கக்கூடாது அப்படின்னு போட்டி. 2 பேர் சேர்ந்துக்கிட்டு துவைக்கணும். நான் வந்து அழைச்சிக்கிறேன்னு சொல்லி போட்டு வந்துக்கிறேன். என்ன பண்ணுறாங்களோ தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஏக்கா, ஒரு வாஷிங் மிஷின் தான் வாங்கி போடுங்கன்னு நானும் சொல்கிறேன். நீங்களும் இந்தாங்கிறீங்க. வாங்கின பாடு இல்லை. உங்ககிட்ட இல்லாத பணமாக என்ன சொல்லுங்க? ஒரு வெள்ளாமல் எடுத்தால் ஒரு 2 மிஷினை கொண்டாந்து நிறுத்தலாம். 2 மிஷின் என்னத்துக்கு? 1 போதாது? எம்மா உமா, அது ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது. நீ வாயை வச்சுக்கிட்டு சத்த மாதிரி சும்மா கெட. இல்லட்டி, நான் கூட நினச்சிக்கிட்ட நீ நெசமாலுமே 2 மிஷினை வாங்கி நீப்பாட சொல்கிறியோன்னு. 1ல போட்டாவே துவைச்சி கொடுத்துருமில்ல, அதுக்கு தான் சந்தேகத்தை கேட்டேன். உன் சந்தேகத்தில் தீய வைக்க அத்தானே, கீதா சொல்கிற மாதிரி ஒரு மிஷினை ஒன்று வாங்கி போட்டிங்களா வேலை எம்பிட்டு ஈஸியாக கிடக்கும். ஈஸியாக தான் இருக்கும். அவங்க அப்பாட்ட சொன்னாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. நான் தான் கொஞ்சம் கேட்காம இருக்கிறேன், ஏனோ தானான்னு. எல்லாத்துக்குமே மிஷினு வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் எந்த வேலையை தான் செய்யறது? அதனால தான் கொஞ்ச நாள் போகட்டுன்னு பார்க்குறேன்.
இந்த பிள்ளைங்களும் அப்படியே தான் ராவடி கட்டுவாங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லுமான்னுக்கிட்டேன். நான் தான் கம்முன்னு இருங்கன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்புறம் போக ரொம்ப சோம்பேறி கழுதுங்க ஆகி போயிடுவாங்க. அதுக்கு தான் வேணாம்னு விட்டு வச்சுக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. போட்டு 5-6 மாதம் அப்புறம் வாங்கிக்கலாம் பொறுமையா. என்னமோ போங்க. இப்படியே சொல்லக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு பணத்தை செலவழிக்க மனுச்சு விளையாட்டுங்குது. நீ என்னக்கு அப்படி சொல்லிட்ட? நம்மளாச்சும் வேற இருக்குதுன்னு மரத்தடியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். 10 மணி அக்காவட்டெல்லாம் ஏசி மாட்டி விட்டு வச்சுக்கிறாங்க. அவங்கள செலவுக்கு பயந்துக்கிறாங்க. அதுவும் எப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சா அப்பயே வாங்கி போட்டாங்க. இதைத்தான் வாங்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. அப்படியா விஷயம்? எனக்கு இப்படினால தெரியாது பாரு. என்கிட்ட ஒருத்தர் சொல்லவும் இந்த அக்காவும் சொல்லவே இல்லையே. ஏக்கா இப்படி ஏசி வாங்கிக்கிறோம்னு சொன்னா என்ன? அப்படியே அமுக்கு கல்யாட்டமே இருந்துக்கிட்டீங்க பாரு. வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினா அதை ஊரேவா சொல்லிட்டு தெரிய முடியும் கீதா. அது நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்கிடல பாரு. அந்த உமா என்னமோ வீட்டுக்கு வந்தா என்னத்தையும் கேட்கறதுக்கு. அப்பதான் என்னக்கா குழுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசியா போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்பதான் அவளுக்கே தெரியும். நான் அவகிட்டயுமே சொல்லவே இல்லையே. ஊரெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்ம ஒன்றுக்கு ஒன்றா கூட பழகிட்டுக்கிறோம். நம்ம கிட்ட சொல்லலாம்ல. நாங்களாம் ஒரு ஏர் பின் வாங்கினா கூட அதை போட்டா பிடிச்சி ஸ்டேட்டஸில் வச்சு விட்டுறோம். அப்போ தான் எல்லாம் பார்க்குவாங்கன்னு. என்னத்த ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா? நம்மளுக்குலாம் அதை பற்றி ஒன்றும் தெரியாதம்மா. நீ என்னக்கா நீ இப்படி இருக்கிற? எங்கள் மாமியார்லாம் இருக்குது பாரு. அதெல்லாம் எங்கே போனாலும் போட்டோ எடுத்து அதுக்கு ஒரு பாட்டு எடிட் பண்ணி எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க தெரியுமா? அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வேறு ஸ்டோரி போடுறது என்ன, போஸ்ட் போடுறது என்ன. உங்களுக்கு தான் போனை பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏட்டி உமா, ஆமாம் போன வாரத்தில் ஒரு போட்டா போட்டு என்னமோ பாட்டு சின்ன பொண்ணுண்ணா அந்த பாட்டு வச்சு விட்டு எனக்குன்னா சிரிப்பு தாங்க முடியலப்போ உங்கள் அத்தை. ஆமாம், அது டெய்லியும் என்ன பண்ணாலும் எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு பாட்டை பார்க்கணும். சரியான யூத்துட்டி அது. நம்ம தான் சரியான ஓல்டு. அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எங்கேருந்து தான் பாட்டு செலெக்ஷன் பண்ணி வைக்கிறாங்களோ எனக்கே அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஒரு கடத்துக்கு மேலே நினச்சி அம்மா போட்டோ போட்டு விட்டுருவேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி லைனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. விட்டுட்டி உமா, என்ஜாய் பண்ணிட்டு விடு. பண்ணட்டும் என்ன இப்போ? ஏக்கா உட்காருனாலும் உட்கார மாட்டீங்க. போகணும்னு அடிச்சுக்கிறீங்க. அப்படி என்னத்தான் போய் பண்ண போறீங்களோ அதை பொறுமையாக தான் காய வச்சுக்கலாம். அப்படி உட்காருங்க சத்தங்குடி. அப்படி சலுப்பா இருந்தால் சொல்லுங்க. இந்த 4 முடியை கூட அமுச்சு விட்றேன். வந்து அலசி காய வச்சுட்டு வந்துடுவா. இந்த பைத்தியம் எண்ணெயை கோர்த்து விடுது. உட்காரலாம். ஆமாம், எங்கே நெட்டவழியை காணோம்? நீங்கள் 2 பேருங்கிறீங்க. அதிசயமாக இருக்குது. அவளா கேரளா வரைக்கும் போயிருக்கிறா. இந்த தேயிலை தோட்டம் இருக்குதுல்ல, இந்த டீ தூள் காப்பி தூள்லாம் தயாரிப்பாங்களே அங்கே போய் 4-5 பாக்கெட் டீ தூள் காப்பி தூளும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. டீ கடையில் கொடுத்து டீ வைக்கிறதுக்கு. காத்தால தானே பார்த்தேன். அதுக்குள்ளேயே கேரளாவுக்கு போயிட்டா. அவ கிடக்குற அவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா. அவ எங்க போனா என்னன்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓ ட்விஸ்டா? சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.